வெல்கம் டு ஃபயர் கிருஷான் சேனல். இப்போ நான் எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே கைஸ். இப்போ வந்து நம்ம ரிப்பப்ளிக் டே இன்றைக்கி ஸ்கூலில் போய் கொடி ஏற்றிட்டு வந்தாச்சு. இப்போ நைட்டு வந்து லைட் செட்டிங் போட போகிறோம், நம்ம சுற்றி போட போகிறோம் கைஸ். இங்கே இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஹாய் கைஸ், ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. இப்போ இங்கே இருக்கு பாருங்க கைஸ். நான் ஃபுல்லாக என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேஜெட்ஸ் சுற்றி போடுறதுக்கு அப்புறமா சொல்ல மறந்துட்டேன், நம்ம கம்பெனிக்கு வந்து போஸ்டர் ரெடி. நம்ம போஸ்டர் பார்த்துங்க படித்தோம். இப்போ நம்ம வந்து கம்பெனி கொஞ்ச நாள் மூடலாமா, அது திறந்துட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஆளை தான் நல்லா வரைகிறான்ட்டு அவன்கிட்ட தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம வரையறதில்ல, எவனும் நம்மளுக்கேற்ற ஒரு ஆட்டு தர மாட்டோம். அதனால் அவன்கிட்ட தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அவன்கிட்டே கொடுத்து இப்போது நாங்கள் வந்து வெளில போஸ்டர் அடித்தா அதிகமாக ஆர்டர்ஸ் வரும். அவனால் இப்போது நம்மள மாதிரி ஏமாஞ்ச பார்த்து அப்படியே ஒழுங்காக வரையவும் முடிய மாட்டேங்குது அவனால். அவன் நல்லா வரையவன் இப்போ டச்சு விட்டு போயிடுச்சு. அவன் வரையலை, ஒரு மாதம் வரையலை, அதனால் டச்சு விட்டு போயிடுச்சு அவனுக்கு. அதனால் இப்போது நாங்கள் சம்மர் லீவில் என்ன பண்ண போகிறோன்னா, ட்ராயிங் கிளாஸ் இருக்குங்க, போய் ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா நாங்கள் வந்து ட்ராயிங் கற்றுக்கிட்டு நம்ம போஸ்டர் அடித்து ஒரு பண்ணலான் இருக்கோம். அப்புறமா நம்ம இந்த பிரான்ச் செகண்ட் பிரான்ச் ஆரம்பிக்க போகிறோம் கைஸ். அது வந்து கூடிய சீக்கிரம் நடந்துடும். ஓகே, இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? மினி விளாக் தஷேன். இப்போ வந்து லைட் செட்டிங்லாம் போட போகிறோம். எங்கள் கூட இணைந்து கணைந்து பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம தர்ஷன் என்னமோ பண்ணி வச்சுருக்கான், எல்லாம் அவனுக்கு தான். இதான் நம்ம கேஜெட்ஸ். இப்போ என்ன பிளானில் இருக்கோன்னா, இங்கே வந்து இந்த சீரியல் லைட்டை வந்து இங்கே போட்டுடலான்னு இந்த இடத்துல. அப்புறமா ஒரு பல்ப் இருக்கா, இந்த பல்ப் வந்து இந்த லைட் இதை எடுத்து எக்ஸ்டென்ஷனில் போட்டு இந்த சைடு அப்படியே தொங்க விட்டுட்டா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட போடலான்னு பிளானில் இருக்கோம். அப்புறமா உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு பல்ப்பு, என்ன பல்ப்புனா அந்த கீழே இருக்கலாம், இந்த பல்ப்பு இங்கே போட்டுக்குவோம் உள்ளே. அப்புறமா நைட்டு என்ன பண்ண போனா சாங்ஸ்லாம் போட்டு தெறிக்க விட போகிறோம். சதற விட்றோம். இப்போ வேலையில் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இல்லை மெக்கானிக், தர்ஷனா மெக்கானிக் சார். டேய், மெக்கானிக் வந்துட்டாரு. இனிமேல் என்ன பார்க்க போகிறது இல்லை, நீங்கள் தர்ஷனா பார்க்க போகிறீங்க. இதான் நம்ம தர்ஷன். ஒரு மாதிரி பண்ணி வச்சுக்குவோம். இங்கே வீடியோ போயிட்டுருக்கு, நீ தான் மெக்கானிக் சொல்லி வச்சுருக்கேன். சாரி, எலக்ட்ரிஷியன் சொல்லி வச்சிருக்கேன். எந்தெல்லாம் அடையாளம் போட்டுருங்க, கோடு போட்டுருங்க. லே இங்கே வாடா, இந்த இங்கே தான் காணா. வா ஃபஸ்ட்டு சீரியல் லைட்டா உள்ள வேடாக்கி வெளில போட்டுருவோம். வெள்ளை போடுவோம். நான் சொன்ன பேச தவிர மாட்டான். ஆமாம், இதை தூக்கி போடுறான் லூசு பையன் மாதிரி. வாங்க, ஹோல்டர் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு வருவோம். ஓகே, கரெக்டாக இருக்குது. தர்ஷன் ஹோல்டர் கரெக்டாக இருக்கா? ஹோல்டர் கரெக்டாக இருக்கு. நம்ம மெக்கானிக் சார் என்ன பண்ணுறான்னு பாருங்க. நீ இதில் ஏற வேண்டியதா? அதில் எப்படி என்னடா தெரியும்? இது அங்கே எடுத்து இந்த நாள் எல்லாரும் கிட்ஸ்லாம் நம்ம வீடியோ பார்ப்பீங்க. கொடியேற்றி வச்ச கைஸ் உங்கள் ஸ்கூல்லலாம். ஆஹா, குரங்கு தெரியும். நம்ம தர்ஷன் நல்லா வரணும். இருங்க பாய், எடுத்துடணுமாம்மா. இது என்னோடதா? உன்னோடது அந்த சைடு போட்டுப்போம். இந்த மைக் செட் பண்ணுறாரு. மைக் இல்லை பி, என்ன சிக்கா தம்பி, கேமரா பிடிப்பா. சிக் எடுக்கிற வரை கேமரா பிடி.
மெக்கானிக் சார் எப்படி இருக்கான்னு பாருங்கள். பாக்கெட்டில் இது ரொம்ப பிஸி. இப்போ வீட்டுக்கெலாம் போய் எலக்ட்ரிஷன் பண்ணிகிட்ருக்காரு. சும்மா சொன்னேன். அவ்வளோதான், எடுத்துட்டாரு. சிக்க கிளப்பிட்டாரு. சிக்க கிளப்பிடுச்சு. இப்படி அப்பா சுற்றி டேய் எக்ஸ்டென்ஷன் மேலே போட்டியாடா? எக்ஸ்டென்ஷன் மேலே போட்டு வேலையை பாரு நீ. தம்பி இந்தாப்பா. தம்பி இருப்பா. என்னடா பண்ணுறாரு காய்ஸ் நம்ம ரஷ்வின். கம்பெனி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னப்பா இங்கேருந்து எடுத்தியா? உள்ளார போய் எடுத்துக்கிட்டு நடக்கிறேன். பேசிகிட்டு இருக்கோம்ல. நடக்க போயிருக்கான். கண்ணை மூடிக்கோ. ஐயா அவன் மேலே இருங்க. ஒயர் ஏறுறான். அந்த ஒயர் ஏறுறான். இங்கே இருக்கு உங்களோட லைட்டு. ஆமாம், குப்பையாக போகிறோம். இந்தா போடுப்பா. ஏ லூசு தஷ்வினு, எக்ஸ்டென்ஷன் ஃபஸ்ட்டு மேலே போயிடா. அதுதான் நீ ஏறு. எக்ஸ்டென்ஷன் எடுறா நீ. நான் ஒரு பக்கம் கேமராவை பிடிக்கணும், லைட் எடுக்கணும். எக்ஸ்டென்ஷன் எடுத்துட்டு வாடா. அது நீ எடு. லூஸ் மாதிரி பண்ணுறான் கைசுவ. வாங்க நம்ம எஸ்கேன் எடுத்துகிட்டு போவோம். நீ மேலே ஏறு. இங்கே கேமரா செட் பண்ணுறா. நோ தேங்க்ஸ், நான் பிடிச்சிக்கிறேன். இங்கே இந்த இடத்துல தான் செட் பண்ண. இந்த இடத்துல வேணாப்பா, நீங்கள் பண்ணுங்க. அங்கே வை, உனக்கு தான் வேலை. அதுக்கு தானே பண்ண. அங்கே வை. ஏன் கை இங்கே தூக்கி வைக்க போகிறோம். வச்சாச்சு. கவி தள்ளி உள்ளார குரங்கு சட்டம் பார்க்குறான் கைசுவன். எப்பா இருங்க, கேமரா செட் பண்ணுவோம். இங்கே சரி கட்டாச்சா இருக்கணும். என்னை மட்டும் தானே கனெக்ட் பண்ண போகிறோம். இப்படி வச்சா தெரியுமா கைஸ்? இப்படி வச்சா கட்டாருமா? எப்போ இந்த சைடு வச்சா இல்லை வாடா தம்பி இருப்பா. இங்கே வைடா. இதில் வைடா. எதில்? இந்த கட்டையை வைக்கி. என்னமோ சொல்கிறாரு. அது வெல்கம் எடுத்துகிறோம்ல முன்னாடி. இதில் வச்சா தெரியாதுடா. தெரியாதுன்னா கேமரா ரெக்கார்ட் ஆகணும்னா என்ன பண்ணுவேன்? இப்போ நான் போன தடவை வந்து பண்ணியிருப்பேன், ஆனால் அது ஒழுங்காக இப்போ அன்றைக்கே போடலை. வச்சா கரெக்டாக தெரியுது கைஸ். இப்போது ஆனால் இங்கே என்ன வைக்கணும்னு தெரில. பொருள் நஷின் வராரு, ஒரு பார்த்துப்பாரு. எலக்ட்ரிஷியன் தெரியுதுரா கைஸ். ஒரு மெக்கானிக்னு சொன்னல. என்ன ஒரு புத்தனை வரிசையாக சவுண்டு. ரொம்ப இறக்காரா? வேற இல்லையா? எப்படி யாருமே இல்லை. தப்பா இருந்துச்சுக்காதீங்க கைஸ். யாருமே இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு எப்போ வந்துடும். வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளு. வை இரு வரேன். இங்கே தெரியாது. தம்பி சாயுதுப்பா. தம்பி சாயுதுப்பா. வேற இடமே இல்லையாடா? வேற இதே இல்லையா? என்ன நம்ம எடுத்துட்டு வர்றோம். ஓகே அங்கே மூடிக்கோ. இப்போ தெரியுதா? நடக்கும். நீ அப்படியே அங்கே பிளக்க கொடுங்க. பிளக்கா போய் இது போடுறாளி. லூஸ் ஆகும். சரி இல்லை இவ்வளோ சொல்கிறேன்.
லூசா லூசாவுன்றான். இல்லை நான் லூசா. ஆமாம் நான் லூசா. தூக்கி அப்படியே மேலே செட்டு அப்படியே நீ அதை எடுக்கணும்னாங்களா கொஞ்சம் தள்ளிடுவோமா? இது நீ வாங்க அதுதான் சொல்கிறேன். அதை கீழே போட்டு லாஸ்ட்டாக எடுத்து மேலே கொண்டு வச்சுக்கலாம். அது அப்படியே வச்சுக்கலாம். ஏன் அப்படி வச்சுருக்க? அது மாட்டணும். அப்புறம் வந்து கட்டி விட மாட்டீங்களாம். நீ பையடா ஏன்டா கட்டி விட்டுருவோம்டா? அப்படியே கட்டி விட்டுனா உருவிட்டு வரும்டா. கட்டி வரணும்னா புரியுது. அவனு சொல்லி புரியுது. செயலில் கட்டு புரியுது. மாட்டூடா வலிக்கிட்டு வரும்டா. ஏய் நான் என் பிடிச்சிருக்கேன்டா. லூசு நான் அப்படி பிடிச்சிருக்கேன். அது போடுறா. புடிச்சி நானான்றது மேலே எல்லாம் யார் போடுவான்? நீ நான் போடுவேன். போட்டுட்டு மேலே யார்? இது யாரோடது? எந்த இங்க போடு. பாக்ஸ் எல்லாம் தீத்தி கண்ணு இந்த பாக்ஸ் தீத்தலாம் வந்து தீத்தி தீத்தி அடிச்சு இப்படி சுருட்டி மேலே போட்டுரு. அம்மா சொல்கிறோம். நம்ம வந்து என்ன பண்ணோம்னா போன வந்து நியூ இயர்க்கு வந்து கேக் வேணும். கேக் வேணப்ப சர்ச்சுக்கு போனது, அப்புறமா நம்ம இங்கே நியூ இயருக்கு டெக்கரேஷன் பண்ணது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்தேங்க. எடுத்து நான் அன்னைக்கே போட்டிருக்கணும். நான் அன்னைக்கு போடலை, தப்பு பண்ணிட்டேன். போடாமல் இப்போ போட்டால் கரெக்டாக இருக்குன்னா இப்போ யோசித்தேன். சரி இதே ஒரு விளாங்க எடுத்துட்டேன் அப்படி. ஆமாம் சொல்ல மாதிரி ஹாப்பி நியூ இயர் எல்லாம் இருக்கும். எப்போ சொல்ல வேண்டியது எப்போ சொல்கிறேன். ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் வேண்டியதா இல்லையா? அதெல்லாம் பொருள் தேவை. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இது ஒரு விஷயம் நீ எதுக்கு வைக்கிற? அது பிளக் பண்ணி வைக்கிறியா? பட்டாது எதுக்குடா? எதுவாது எடுத்துட்டு சொல்லிவிடுறான். சொல்லிவிடு இப்போ சொல்லு. அது சொல்லிவிடு பிளக்ல. ஏன் தப்பு பண்ணுறேன்? சொல்லிவிட்டு யார் வர? நீ எஸ்ஓ பாக்ஸ் கீழே போடு. ரெண்டு இது இருக்குடா. என்ன சரி ஒரு நிமிஷம் அது மேலே இருக்காங்க. அவங்க தான் நீ ஓகே நானும் எலக்ட்ரிக் இவன் வந்து எலக்ட்ரிஷியன் இவன் மெக்கானிக்கு அசிஸ்டன்ட். எலக்ட்ரிஷியன் வாங்கி வேணும் உனக்கு கஷ்டமா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவட அவன் நடுவில் வச்சுருக்கான். இப்படி எப்படி கிட்ட வை. இது கிட்ட வைக்கணும். இந்த லைட்டை கீழே கிட்ட வை. அவன்கிட்ட இது போடுவா. இப்படி போடுவாங்க. இப்படி ஒன்று இப்படி ஒன்று. அப்படியே போட்டு கொஞ்சம் இறக்கி வேணாம். கொஞ்சம் அவங்க தான் வைக்கி இதை பார்த்தேன். உண்டா உண்டா இதுல உட்காரா. நீ வந்து நம்ம ட்ராமா மேலே வச்சு லைட் இருக்கா? ஆமாம் இல்லை கீழே லைட்டாக போடுறா. கீழே லைட்டாக போடுறா. லூசு மாதிரி போடுறாங்க. சொல்லி இல்லை நான் போய் கார் எடுத்துருவாங்க. கொஞ்சம் நானே போகிறேன். இல்லை அப்படியே பிடிச்சிருக்கு. கேமரா பிடிச்சிட்டு போயிட்டாங்க சொல்லுவாங்க. வேக மாட்டேங்குது. ரொம்ப வச்சுருவோமா? நான் மூடிக்கோ.
கைஸ் கேமரா கட் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வச்சுட்டேன். பின்னாடி உள்ள கட்டை எடுக்கு. பின்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கு. ஆஹா அதான் போ சாமி. ஓகே கைஸ். இவன் ஒன்றும் பண்ண மாட்டான். யாடி நான் சாமி. ஐயோ ஐயோ. இருச்சுண்டாலே. வேற பொருளுக்கு நான் எங்கே போவேன்? என்ன பண்ண கரெக்டாக இருக்குமா? டேய் ஆமா. குச்சிடா. ஓ ஆமாம் அது குச்சி இருக்கு. நம்ம உங்களுக்கு டான்ஸ் பண்ணிருக்கு. இனிமே நம்ம ரெண்டு பேரும் தலைதலானே கூட்டுமா? ஒன்றும் தேவையில்லை தலை. சரி என்ன தலைமை கூட்டு. ஒன்றுமே தேவையில்லை. அதே பல்ப் மாட்டிக்கிட்டுல. தலை தலைன்னு சொன்னா இல்ல இல்ல மாட்டிக்கிட்டு. உனக்கு ஆடவும் தெரியாது, பாடவும் தெரியாது. சும்மா எதுக்கு நீ இருக்க? சும்மா இருக்கலாம், சும்மாவும் இருக்க மாட்டேற. தம்பி என்ன பண்ற? ஏட்ரா பரக் போய் குச்சி எடுத்துறான். எது பறக்க? பரக் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ் நம்ம ரெண்டு பண்ண போகிறோம். ஒரு குச்சி எடுத்துறா. இவன் தான் பார்க்குறான். நானும் பார்க்குறேன். லேய் முடிச்சிட்டியா? அது எப்படி உடனே போய் அது வளர்த்து தானே இருந்துச்சு. நான் பார்க்குறேன். தம்பி 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 என்ன பண்ணுறீங்க? தம்பி தம்பி வைப்பா. நீ வைடா. தேவலாத டேய் லூசே வையிட என்ன? வைடா. அடிச்சு தானே இருக்கேன் நானும். அம்மா எனக்கு ஒன்று டீம்மா. அம்மா எனக்கு அதான் பொங்கல் கரும்பு சாப்பிட்டீங்களா கைஸ்? நீ பண்ணு உரிச்சு கொடு, பாதியை வெட்டி கொடு. எங்க நம்ம கட்டி இங்க போதும்டாடே. வேற பொருள் இல்லடா, அடிச்சு விட்றா. எக்ஸசைஸ் மேலே இருக்கா? ஜாலியாக இருக்காங்க. கூட சீக்கிரம் மைக் வாங்குறோம். மைக் வாங்கி போட்டு பேசுகிறேன். இல்லை போடல. எங்கேடா? அதை அப்படியே மேலே சுற்றி போட்டுறா. அந்த 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 இது இருக்குல்ல, அது இருக்குல்ல, அது இருக்குல்ல, பைப்பு மேலே பைப் இருக்குல்ல, அது மேலே தூக்கி போட முடியுமா பாரு. ஒரு கம்பெனியில் மிக ஒரு லான்ச் பண்ணான்னு இருக்கேன். அது என்னன்னு யோசிக்கல. நீங்கள் ஏதாவது வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. சின்னது கொடுங்க. ஓகேவா? ஓகே சூப்பராக போட்டாங்க. அடுத்து என்னப்பா? வெளில விட்டா எடுங்க. தம்பி தம்பி வாங்கப்பா. கொஞ்ச போட்டியா? என்னப்பா தம்பி? அங்கே மாட்டுல லைட்டு, அது மாட்டுல நம்மளுக்கு வேலை வந்துக்கிட்டே காய்ஸ். அதான் மாட்டிருக்கேடா. மாட்டிருக்கா? இந்த சைடு அந்த சைடே மாட்டிட்டாங்க. தள்ளிதான் இருக்கு. சுவிட்ச் ஆன்ல இருக்காங்கல்ல, அது நம்ம லாஸ்ட்டாக பேசலாம். அவங்க இல்லைடா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வா. முன்னாடி முன்னாடி. அடி அவ்வளோதான்.
2 minutes later. தர்ஷனா, நான் கிளம்பி சென்று வரேன். இப்போ நீ வந்து இந்த சைடு லைட்டு போடுறல, அந்த வேலையை பார்ப்பா. நீ சாப்பிட்ற நான் சாப்பிடணும்ல. ஓகே, ஒரு இங்கே வந்து பல்ப் போட போகிறோம். வாங்க போடுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ இங்கே வந்து போட போகிறோம். இங்கே எக்ஸ்டென்ஷன் மேலே போட்டோம். நான் லைட் கட்டி இங்கே போட போகிறோம். நம்ம இப்படி போட்டு ஓகே இரு போட்டு உங்களை இங்கேயே போட்டு சொல்லிக்கிறேன். ஓகே இப்போ வந்து நம்ம லைட் செட்டிங் வந்து இங்கே போடலான்னு இருந்தோம். இங்கே என்ன கதை ஆச்சுன்னா வந்து லைட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், இங்கே வருங்க, இந்த லைட் இங்கே போட்டுட்டு டியூப் லைட் இருக்குல்ல, டியூப் லைட்டை தூக்கி இங்கே போட்டோங்க. குண்டு பல்பு அது தூக்கி இங்கே போட்டோம். இப்போ வந்து இங்கே பல்ப் அடிச்சிருக்கோம். எக்ஸ்டென்ஷன் பார்க்க முடிச்சிட்டோன்னா அப்புறமா நம்ம பாட்டை போட்டு குச்சாலா குச்சாலா இங்கே இருங்க. எல்லாரும் இண்டிபெண்டன்ட் ரிப்பப்ளிக் என்ன கொடி ஏற்றுவாங்க? நாங்கள் டீச்சர் கிடையாது இது சொல்ல தேசிய கொடி ஏற்றுவாங்க. நாங்கள் டிபிகே கொடி ஏற்றுவோம். ஊரை விட்டு தம்பி தம்பி ஒன்றாங்க. ஊரு விட்டு ஊரு காதல் கீதல் பண்ணாதீங்க, விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி, அத்தனை பேரு இந்த உன்னால நம்பி. ஊரை விட்டு தம்பி தம்பி இந்தாங்கப்பா. பாட்டாச்சு போட்டுடுறா. இருப்பா, வீடியோ போயிட்டு இருக்கு, எப்படி பாட்டு போட முடியுங்க? விட்டுடு தம்பி. எலக்ட்ரிஷியன் இங்கே பாருங்க கைஸ், நம்ம ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து பார்த்தா சும்மா தான். இப்போ அங்கே ஸ்ட்ரைட்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கோவில் இருக்கும் கைஸ். நம்ம ஊர் என்னடா? நம்ம தஞ்சாவூரில் தான் நம்ம இருக்கோம். தஞ்சாவூரில் யாராவது இருந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அட்ரஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, சீனிவாசபுரம், அண்ணா நகர், சீதா நகர். சீதாராங்க இருக்கு. சீனிவாசபுரம்ங்க. சீனிவாசத்துக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கோவில், பிள்ளையார் கோவில் இருக்கும். எம்பி வீடுன்னு கேட்டு பாருங்க, இருக்கும். தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். தம்பி வேலையை பார்ப்பா. தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். எம்பி வீடுனா என்ன, சீதா படியா எம்பி வீடுனா என்ன இங்க பல்பே மாத்தலாம். அங்கே ஆனா இருக்கா? இங்க ஆனா இருக்கு, பல்ப் போடலையே. உண்மையில கேமரா பிடி. தம்பி விட்டுடு தம்பி, அத்தனை பேரும் அட உங்களை நம்பி ஊரா விட்டு ஊர் லட்சுன்னா பார்த்துருங்க. முதல்ல நம்பிடுறோம். அதே ஆவாரா அந்த லைட்டை போடு, இந்த லைட்டை போடு. உள்ள ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டியான்னு 500 தடவை பார்த்துக்கிறேன். அன்றைக்கி ஒரு தடவை விட்டுடு தம்பி, அத்தனை பேர் அப்பா ஊரா விட்டு ஊர். சீனிவாசபுரம் எம்பி வீடுன்னு கேளுங்க. அங்கே வந்துட்டிங்கன்னா ஒரு ரவி டீ கடை இருக்கும். தெரியுதுரா, இருப்பா. தெரியுது, புதுசா இருக்கு. ஓகே எரியுது கைஸ். ஆன் பண்ணுறா, எல்லாம் டப்பிங்கோ. எப்பா சீனிவாசபுரம் எம்பி வீடு இருக்காங்க. எம்பி வீடு கேட்டிங்கன்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தீங்கன்னா ரவி டீ கடைன்னு நினச்சிருக்கோம். அது ரவி டீ கடையிலே ஒட்டி வந்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோவில்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு அந்த ரவி டீ கடை இந்த சைடு ஒழிப்போம், அங்கே போகக்கூடாது, இந்த சைடு ஒழிப்போம். இங்கிட்டு போயிட்டு இந்த சைடு ஸ்ட்ரீட்டாக இருந்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குங்க. அந்த பிள்ளையார் கோவில் வந்து ஒரு பெரிய பாலம் ஏறும். அதுலேயே நம்ம 3வது வீடுனா நம்ம வீடு. தம்பி லைட்டை போடு காய்ஸ். இங்கே பாருங்க, இங்கே ஒரு லைட்டு போட்டிருக்கோம். அற்புதமாக இருக்குது கைஸ். ஏன்டா போட்டு விட்டுறா தர்ஷனு? நைட்டு போட்டுக்கலாம். ஓகே, நான் ஸ்மைலாக இருந்தால் பார்த்துருக்கீங்க. இப்போ நான் சாகசம் பூட்ட போகிற மாடியே இங்கே அசிங்கமாக கிடக்கு. இதெல்லாம் எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரில. பாப்பா தம்பி
நம்மளுக்காக வடை எடுத்துட்டு வந்திருக்காங்க guys. இது கொடுத்தாங்களா குருமா ஓகே கைஸ், உங்களை பார்க்க வச்சுருந்தீங்கன்னு சொல்லாதீங்க. இந்தாங்க உங்களுக்கு ஒரு பைட், எனக்கு ஒரு பைட். இப்போ நம்ம இங்கே எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டிட்டா எல்லாத்தையும் பட்டுட்டா பைட் பட்டு போட்டோம். அப்படிதான் அம்மா உங்களுக்கு எது பண்ண உங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டோம். ஒன்றும் புரியாதா இருக்கா? அதுமா சொல்ல மாட்டேன். நம்ம பிரான்ச் அடுத்த இடத்துல ஆரம்பிக்க போறோம்னு சொன்னேன். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். தஞ்சாவூரில் 2 பிரான்ச் ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பிரான்ச்சு, அடுத்து நம்ம அங்கே ஒரு பிரான்ச், அங்கே வீடு கட்டிகிட்டு இருக்கோம், அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. அப்புறமா மன்னார்குடி. இங்கிற பேப்பரில் கூட வீடு மன்னார்குடி ஒன்று, அடுத்து சிவகாசி ஒன்று, திண்டுக்கல், பட்டுக்கோட்டை, அம்மாப்பேட்டை, சென்னை. முக்கியமாக சென்னையில் ஆரம்பிக்கலான் இருக்கோம். நான் எல்லாத்துலேயும் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம். அம்மா அதிகமாக ஆள் வேணும். நான் வந்து அப்படின்னா நாங்கள் தஞ்சாவூர் மட்டும் தான் நானும் பிரச்சனை பார்த்துப்போம். மற்ற உள்ளலாம் நான் பார்த்துப்பேன். நீ தஞ்சாவூரை பார்த்துக்க, நீ சிவகாசி பார்த்துக்க. நான் வந்து சிவகாசியை பார்த்துப்பேன். தர்ஷன் வந்து மன்னார்குடியை பார்த்துப்பான். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு ஆள் இருக்கான், அவன் பார்த்துப்பான். சஸ்டெயின் அவன்கிட்ட ஊற்றுருவான், அவன் பார்த்துப்பான். இன்னொரு ஏதோ இதில் இருக்கானே, அப்புறமா திண்டுக்கல், அம்மாப்பேட்டை சும்மா சொன்னேன், அதெல்லாம் இல்லை. சென்னையில் வந்து நாங்கள் 2 பேரும் கலந்து பார்க்கலான் இருக்கோம். சென்னைக்கு போனாலே ஜாலியாக இருக்கும். அதிலே போய் சொன்னாலே ஒரு ரூம் எடுத்து அதில் ஆரம்பிச்சிடலாம். சொந்த வாங்கிடுவோம்மா, ஒரு சொந்த ஃப்ளாட் வாங்கி அங்கே கல்லான் இருக்கோம். சொந்தமாக வாங்கிடுவோம்டா. காசு குமியாங்க குமிஞ்சே ஆகுறோம். நம்ம கடைசியாக சென்னையில் கட்ட போகிறோம். சென்னையில் கட்டிட்டு ஓனட்ட சொல்லி நான் வாங்க போகிறேன். பார்க்குறேன். ஏன்னா தம்பி விட்டுடு தம்பி, நான் பண்றது ஓனா தம்பி விட்டுடு தம்பி. அட அத்தனை பேரும் அட உங்களை நம்பி அடுங்கடா என்னது சுமார். நான் அந்த வீட்டில் இருக்கிற வரையும் இந்த இந்த நம்ம கம்பெனியை நான் பார்த்துப்பேன். அப்புறமா லட்சுமி தான் பார்த்துப்பான். இந்த கம்பெனியை வந்து எடுத்து மூடிட்டு நான் போய் இன்னொரு ஊரில் போயிட்டு அங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சுடுவேன். போஸ்டர் வச்சுட்டாலே போதுங்க, போஸ்டர் ஆர்டர் அதிகமாக வரும். அதை வச்சுட்டு காசு எப்படியோ வரும், வச்சுட்டு நாங்கள் கட்டிடலாம். நான் சொல்கிறோம், எல்லாம் கதை என்னன்னு தெரியல. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, ஆர்டர் கொடுங்க, நாங்கள் சிறப்பாக பண்ணித்தரோம். பண்ணித்தரோம். ஓகே, கீழே ஒரு நம்பர் தெரியும், அதில் அனுப்பிச்சி விட்ருங்க. தம்பி தம்பி என்ன பண்ண? என்னது நீ அவ்வளோதானே? நான் கூட்ட போகிறேன். வீட்டில் ஆள் என்ன அது பண்ணுறதுக்கு
எனக்கு வீடியோ வந்து எட்ரா போகணும். இது நான் சொல்லணும். இதெல்லாம் என்ன பண்றது? ஏதோ ஒரு பையில கூட குமிச்சிருவோம் மாந்திருக்கு. நான் எப்படி என்னவன் என்னை போட்ட பெருக்க விடுறாங்க. இதெல்லாம் அழுகிறது பாரு. இங்க குப்பையா இருக்குல்ல, இங்க ஊட்ட வேண்டியதானே. என்ன ஹாப்பி ரிபப்ளிக் டே. எல்லாம் சிறப்பா நரமா கொண்டாடுங்க. ஓகேவா? லைட் போட்டுருமா? லைட்டா இருட்டுது. 12 மணிக்கு உங்களுக்கு வரும். 12 மணிக்கு என்ன வரும்? ஓகே, லைட்டா இருட்ட ஆரம்பிக்குது கைஸ். பாருங்க பாருங்க, லைட்டா இருட்ட ஆரம்பிக்குது. வெடி வேலை சிறப்பா. ஏய் என்ன போய் ஆரம்பிச்சாங்க. ஓகே கைஸ், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்ம கம்பெனி தான் நம்மளுக்கு முக்கியம். வாங்க இப்போ என்ன பண்ணலாம்? தர்ஷனே இல்லை தான் இருக்கு. உள்ள லைட்டு போடு. லைட்டு செட் பண்ணலையாடா? சீரியல் பல்ப் இருந்தால் சீரியல் பல்ப் அழகாக போட்டு. டே இவன் ஒருத்தர் சீரியல் பல்ப் போட்டுரும். இதெல்லாம் இப்போ செட் பண்ணணும். இந்த லைட்டை போட்டுவிடும். எதுக்கு இது? லைட் இருக்கு. அப்புறம் நம்ம முருகா கலர்ஸ் கம்பெனி என்ன வச்சு தெரியல. போஸ்டர் வந்து 3 ரெடி பண்ணியிருக்கோம் கைஸ். நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பாடுபட்டோம். என்னடா பண்ணணும்? லைட்டை போட்டுடா. இப்போ லைட்டை போட போகிறோம். நீங்களே பாருங்க. தளபதி கச்சேரி போடுறா. ஏன்டா பண்ணுற? ரெடிட்டோம். இங்கே பாருங்க, நான் ஸ்னோமலை காட்டுறேன். சாயந்தரம் நாளைக்கு யாரும் முடிஞ்சிடும். நாளை மட்டும் நாளைக்கு வைக்கணும்ல, புதன்கிழமை. வாடா முடிச்சு ஒரு வீடியோ. ஹாப்பி ரிபப்ளிக் டே. நல்லா கொண்டாடுங்க. இனிமேல் டெய்லி வீடியோ வந்துடும். பை கைஸ். பாய்.